புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட சோரியாங்குப்பம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட சாராய மற்றும் மதுக்கடைகள் மீது கற்களை வீசியும் அடித்து நொறுக்கியும் பொதுமக்கள் சூறையாடி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், மதுக்கடைகள் சூறையாடப்பட்ட போது இந்த சம்பவம் எப்போ நடந்தது? என்ன காரணத்திற்காக இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது? மணிமாறன், புதுவை மாநிலம் சோரியாங்குப்பம் பகுதியில் சமீபத்தில் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதுக்கு முக்கியமாக சொல்லப்படும் காரணம் தமிழகத்தில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 121 மதுபான கடைகள் மூடப்பட்டது. இதனால் புதுவை மாநில எல்லைப் பகுதியில் அதிக அளவு கிடைத்திருந்தால் வருமானம் அதிகரிக்கும் என புதுவை மாநில அரசு அதுவும் அனுமதி கொடுத்த அடிப்படையில் சோரியாங்குப்பம் கிராமத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட சாராய கடை மற்றும் மதுபான கடைகள் தொடங்கப்பட்டது. இதனால் நாள்தோறும் தமிழக கடலூர் பகுதியிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட அங்கு குவியதாக சொல்லப்படுகிறது. இதனால் தினந்தோறும் அந்த பகுதி கிராம மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் ஆட்கொள்ளப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து சாராய கடைகளும் மதுபான கடைகளும் அகற்ற வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் புதுவை அரசு செவிசாய்க்காத காரணத்தால் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சாலை மறியலின் போது சரியான அதிகாரிகள் வராதனாலும் உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்படாத காரணத்தினாலும் பொதுமக்கள் கோவப்பட்டு அங்க பகுதியில் இருந்த அனைத்து சாராய கடைகளும் மதுபான கடைகளும் அடித்து நொறுக்கினார்கள். ஆனால் கடை ஏற்கனவே மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்திய காரணத்தினால் திடீரென தீ வைப்பு சம்பவம் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பெரிய பதட்டம் நிலை வருகிறது. மணிமாறன், ஸ்ரீதர், தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது புதுச்சேரியிலும் இந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. இது சம்பந்தமாக அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? மணிமாறன், புதுச்சேரியில் ஆரம்பத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் கடைகள் மட்டுமே இருந்தது. ஆனால் சமீபத்தில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3,500 கடைகள் மூடப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் 121 கடைகளும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கடைகள் அதிகமாக மூடப்பட்ட காரணத்தால் புதுச்சேரி அரசு பல்வேறு இடங்களில் தமிழக எல்லைப் பகுதியில் இதுபோல் சாராய கடையும் மதுக்கடையும் தொடங்கியது. அதன் காரணமாக தான் தற்போது புதுவை மாநிலத்தில் அதிக அளவு கூட்டம் வருவதாலும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் தான் தற்போது பொதுமக்கள் போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறார்கள். மணிமாறன், சம்பவத்தால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மணிமாறன், தற்போதுதான் பொதுமக்கள் அங்கு கூடி கடைகளை சூறையாடி தீ வைத்து சம்பவம் ஏற்படுவது. போலீஸ் மீதும் கல்வீச்சு சம்பவம் ஏற்படுது. குறைந்த அளவு மட்டுமே போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் காரணமாக தான் தற்போது கலவரம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிக அளவு போலீஸ் வருவார் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதிகாரிகள் வரும் வரை தங்கள் போராட்டம் தொடர்ந்து நிறைவேற்றுகிறார்கள். மணிமாறன், எவ்வளவு பேர் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள்? அந்த பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் சோரியாங்குப்பம் பகுதி, சோரியாங்குப்பம் அருகில் உள்ள கிராம பகுதி அனைவருமே ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். போராட்டத்திற்கு முன்பாகவே அதிகாரிகள் சரியான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கப்படும். ஆனால் அதிகாரிகளும் அரசும் கண்டுகொள்ளவில்லை. அதன் காரணமாக தான் தற்போது கோவப்பட்டு பொதுமக்கள் கடைகளை சூறையாடி தீ வைக்கும் சம்பவம் ஏற்படுகிறது. காவல்துறை மீது கல்வீச்சு சம்பவம் ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் காவல்துறையும் தடியடி நடத்தினார்கள். தொடர்ந்து போராட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மணிமாறன், எவ்வளவு நேரமாக இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? காவல்துறையினர் எவ்வளவு பேர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? காவல்துறை காலையிலிருந்து சொற்ப அளவில் 10 காவல்துறை 10க்கும் குறைவான காவல்துறை மட்டுமே அங்கிருந்தார்கள். உயரதிகாரிகள் யாருமே வரலை. ஆனால் பொதுமக்கள் சொல்லும் காரணம் தொடர்ந்து இந்த பகுதியில் வசிக்க முடியவில்லை. கிராமம் முழுவதுமே சாராய கடையாக வந்துவிட்டது. இதன் காரணமாக ஒரு கடை இருந்தாலே அந்த பகுதியில் வாழ முடியாது. ஆனால் இங்கு 10க்கும் மேற்பட்ட கடைகள் வைக்கப்படுவது. இதனால் எங்களால் வாழவே முடியவில்லை. பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அரசிடம் கோரிக்கை வைத்தால் அது செய்தித்தாய்க்காத அரசு மதுக்கடைகளை மட்டும் உடனடியாக திறக்கிறது. இதனால் இங்கு வாழ்வாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. உடனடியாக அனைத்து கடைகளும் மூட வேண்டும் என்றுதான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும். கடைகள் தாங்களாவே அகற்றுவோம் என அறிவித்திருக்காங்க. மணிமாறன், ஸ்ரீதர், சமீப காலத்தில் இவ்வளவு சாராய கடைகளை அந்த பகுதியில் அமைப்பதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள்? தமிழகத்தில் கடைகள் மூடப்பட்டதன் காரணமாகவும் புதுச்சேரியில் தற்போது இந்த ஆண்டு 750 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்ய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கடந்த 5 மாதத்திலே அவர்கள் இலக்கு நிர்ணயித்த 750 கோடி ரூபாயில் 450 கோடி ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. இந்த ஆண்டே அவர்கள் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு இலக்கு எட்டும் அளவுக்கு அங்கு அதிக அளவு கடைகள் திறக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு தற்போது மது விற்பனை என்பது கடுமையாக செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தான் பொதுமக்கள் தற்போது சட்டத்தை கையில் எடுத்து கடைகளை அகற்ற முயற்சி ஈடுபடுகிறாங்க. மணிமாறன்,
புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட சோரியாங்குப்பம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட சாராய் மற்றும் மதுக்கடைகள் மீது கற்களை வீசியும் அடித்து நொறுக்கியும் பொதுமக்கள் சூறையாடி இருக்கின்றனர். அந்த பிரத்யேக காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கள நிலவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? மணிமாறன், புதுவையை சுற்றியுள்ள தமிழக எல்லைப்பகுதி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் தற்போது அதிக அளவு புதுவை அரசு மதுபான கடைகள் திறக்க மும்முரம் காட்டுகிறது. காரணம், இந்த ஆண்டு 750 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 5 மாதத்திலே 450 கோடி ரூபாய் அவர்கள் விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக விற்பனை மேலும் அதிகரிக்கும் என்பதற்காக புதுவை மாநிலத்தில் உட்பட்ட கிராமப்புற பகுதியில், அதாவது தமிழக எல்லைப்பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் எல்லைப்பகுதியில் அதிக அளவு கடைகளை திறக்க முயற்சி வருகிறது. அதன் காரணமாக தான் பல்வேறு கிராமங்களில் இந்த பிரச்சனை என்பது தற்போது கையில் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து அதிக அளவு மதுப்பிரியர்கள் அங்கு செல்வதால் பிரச்சனைகள் அதிகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதேதான் தற்போது சோரியாங்குப்பம் பகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் அவர்களே சட்டத்தை கையில் எடுத்து தற்போது கடைகளை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து காவல்துறை தடுப்பின் வண்ணம் காரணமாக கடைகளை சூறையாடி காவல்துறை மீது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது. அதன் பிறகு தடியடி நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தீ வைப்பு சம்பவம் அதிகரித்து வருகிறது. மணிமாறன்.